முன்னாடிலாம் இப்படி ஸ்ட்ரைட் லைன் बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। अस्सलामु अलैकुम வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு। அன்பிற்குரிய ஜமாத்தார்கள் நபில் சொல்லிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.
Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Al-Masjidul Haramain புதிய பள்ளிவாசல் கட்டிட திறப்பு விழாவினை மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஜனாப் KMM அல்லாஹ் பிச்சை அவர்களை ஜமாத் தலைவர் மல்லிப்பட்டினம் அவர்களை இந்த அழகான விழாவினை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதை இன்சால்வாகவும் நிர்வாகத்தில் இன்சால்வாகவும் வழிமொழிகிறேன். ஆரம்பமாக கிராத் ஓதி துவங்கி வைப்பதற்காக வேண்டி மௌலானா மௌலவி அல்-ஹாஃபிஸ் ஜலாலுத்தீன் ரஹ்மானி ஹஸரத் அவர்களை அழைக்கிறோம். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. فلا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. فلنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. أولئك عليهم صلوات
صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله. அடுத்ததாக நம் அனைவர்களையும் வரவேற்பு கலந்து அல்ஹாஜ் முகமது ரஃபி ஆதி அவர்கள் நிறுவனர் சந்தான மன்றம் ரவி ஆதி அவர்கள் வரவேற்பு வைக்குவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புக்கு ஒரு சின்ன ஒரு காரணம் கலைஞர் நண்பர்கள் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக சமுதாய நலமன்றம் சார்பாக மதரசாதிப்படி நடைபெறுகிறது என்பதை பார்ப்பதற்காக தலைமையின் பள்ளிவாசல் போய் நான் வந்திருந்தேன். அப்பொழுது அது இருந்த நிலையை பார்த்து எனக்குள்ளேயே ஒரு சின்ன ஏதோ ஒரு ஆசை, ஒரு நீர் வைத்துக் கொண்டு நான் சென்றிருந்தேன். அதற்கு பிறகு ஒரு 3 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய சகோதரர் ஜமா முகமது அவர்கள் என்னை அழைத்து இம்மாதிரி எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது என்று அவர் கூற அதுதான் தெரிந்தார். எனக்கு தோன்றிய ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு தோன்றிய அதே ஒரு சிந்தனை அவருக்கு தோன்றியதை நினைத்து மிகவும் ஆனந்தப்பட்டு, ஆனால் நான் அவரிடத்தில் அதை சொல்லவில்லை. அவருக்கு அது தோன்றியது, அவரால் அது முடியும் என்ற ஒரு நிலையில் என்னிடம் கூறிய பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதை அன்று ஆரம்பித்தது இன்று ஒரு முழுதாக நிறைவேறிய சூழ்நிலையில் மிகவும் மனம் மிகவும் மகிழ்ந்து காணப்படுகிறது. இப்பொழுது வரவேற்பு இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கும் ஜனாப் அல்லாபிச்சை ஜனாப் தலைவர் அவர்களே மற்றும் இந்த விழாவினை சிறப்பிருக்கும் உலமா பெருமக்களே, ஜமாத் நிர்வாகிகளே, சமுதாய நலமன்ற உறவுகளே, நிர்வாகிகளே, காசிம் அப்பா திருவாசிகள் அனைவரையும் மற்றும் சிறப்புரை ஆற்றவிருக்கும் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் KSA ஹைதர் அலி பாக்ரி முதல்வர் அவர்கள் அல்குர்ஆன் பெண்கள் அலி கல்லூரி அருகாமையில் அவர்களையும் இந்த பள்ளியை மிகவும் சிறப்பாக அமைத்து இன்று செய்திருக்கும் அல்ஹாஜ் ஜமான் முகமது அவர்களையும் இந்த சுற்று வட்டாரத்திலிருந்து வந்திருக்கும் அனைத்து ஜமாத் உறவுகளையும் அன்போடு வருக 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 என வரவேற்று இந்த நிகழ்வினை சிறப்புற நடத்தி தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் கொடுத்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக தன்னை அவர்கள் அதெல்லாம் முக்கியத்து இன்றைக்கு நமது அவராட்சி அவராட்சி மாணவர்கள் மாணவர்கள் சிறப்பான பணியை அவர்கள் கட்டினார்கள். அவர்கள் குடும்பத்தாருக்கு எல்லாம் இந்த ஆயிரம் 2 சதவீதம் கொண்டு அவர்களுக்கு அதிக சொந்தப்பதையை சொல்லி எனக்கு வாய்ப்பு தந்த நம்முடைய மாணவர்களுக்கும் மற்றும் நமது மாணவர்களுக்கும்
அதை எல்லாருக்கும் அதே சமாதான அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்க்கக்கூடிய சேர்ந்த பேச்சாளர் அல்லாமா ஷேக் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கேஎஸ்ஏ ஹைதர் அலி பாத்தவி முதல்வர் அல் ஃபுர்கான் பெண்கள் அரபிக் கல்லூரி அதிலாம் மட்டினம் அசரத் அவர்கள் அழகான உரையை நிகழ்த்துவார்கள். அனைவருக்கும் மன இன்பமான செய்தியை தருவார்கள் என்று நன்னேரத்தில் துவா செய்து அசரத் அவர்களை அன்புடன் பேசுவதற்கு அழைக்கிறோம். ஜாயின் பண்ணுங்க. ஸ்டாண்ட் இல்லை, பைக் ஸ்டாண்ட் இல்லை. கேட்க முடியும், உள்ள கேட்க முடியும். وعلى آله وصحبه وسلم. أما بعد، وقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان الحكيم: إنما يعبد مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله فعسى أولئك أن يكونوا من المتقين. وقال رسول الله صلى الله عليه وسلم: إذا رأيتم من يعتاد المساجد فاشهدوا له بالإيمان، وكما قال صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் இல்லம் பள்ளிவாசலில் அந்த பள்ளிவாசலுடைய திறமையான நிகழ்ச்சியை நாம் இங்கே கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், உங்களுக்கு மத்தியில் பள்ளிவாசலோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகளை சொல்வதற்கு வாய்ப்புள்ள நாம் ஒரு சில செய்திகளை சுத்தமாக சொல்ல விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, பள்ளிவாயில் தீனுல் இஸ்லாத்தில் அதனுடைய அந்தஸ்து முக்கியத்துவம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருளாதாரத்தில் பள்ளிவாசலுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்தஸ்து என்ன? பள்ளிவாசலை யுத்தமான பொழுது நடைபெற்ற காரியங்கள். அதனால் அல்லாஹ் அந்த மக்களுக்கு என்ன பெரும் பாக்கியத்தை இந்த உலகத்தில் வழங்கினான். ஆனால் இன்று நம் சமுதாய அமைப்பில் நாம் பள்ளிவாசல்களில் எந்த இடத்தை கொண்டிருக்கிறோம், எந்த நோக்கங்களுக்காக பள்ளிவாசல்களை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதன் காரணமாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, முடிவுகளை, பலன்களை நாம் சந்திக்கப்பட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புகளை
அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. அதற்கு முன் ரொம்ப அடிப்படையான ஒரு செய்தி ஆரம்பமாக சுருக்கமாக சொல்லிவிட்டு விஷயத்தில் உண்மையான பூமி அவருடைய வாழ்க்கையில் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும். அதனால் அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் நான் மதுரையில் என்ன பாக்கியங்களை உலகத்தில் மதுரையில் என்ன இந்த பாக்கியங்களை பரிசாக வழங்குவாங்க. ஒரு பூமியினுடைய நோக்கம் எப்படி இருக்கக்கூடாது, அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கக்கூடாது. அப்படி பிழையாக இருந்தால் இந்த உலகத்தில் அவன் சந்திக்கக்கூடிய விபரீதமான முடிவுகள் எப்படி இருக்கும், நாளை மறுமையில் அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை இந்த பள்ளிவாசல் என்கிற ஒரு நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப செய்தியாக உங்கள் இல்லத்தில் வைத்திருக்கும் பள்ளிவாசலை பற்றிய செய்தி இரண்டாவதாக நான் சொல்ல வருகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒரு உண்மையான உண்மை இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது அவன் லட்சிய குறிக்கோள் எப்படி இருக்க வேண்டும். மூமி முஸ்லீம் என்று பேரணிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, பெயரளி முஸ்லீம் உள்ளத்திலும் செயலிலும் அவருடைய போக்கு மற்றவர்களை போன்று என்று வெளிப்படை முஸ்லீம்களை போன்று காட்சி தருகிறார்களே, அவர்களுடைய நோக்கம் எப்படி இருக்கும்? ஆம், பேரளவி முஸ்லீம்களாக வாழ்கிறார்களே, அவர்களின் நோக்கம் மௌத்துக்கு முந்தைய வாழ்க்கைதான் அவர்களின் உயிர்கோளாக இருக்கும். மௌத்துக்கு முந்தைய வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த உலக வாழ்க்கை பலமாக அமைய வேண்டும், செழிப்பாக இருக்க வேண்டும். அதற்கு அவர்கள் விரும்புகின்ற அம்சங்கள் ஒரு சிலது நல்ல பொருளாதாரம் இருக்க வேண்டும். அது மாதத்தியமோ வியாபாரத்தின் மூலமாக கிடைப்பதோ தொழில்துறை மூலமாக வருவதோ எப்படியோ செழிப்பான முறையில் அவர் சிறப்பு செய்வதற்கு குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமான பொருளாதாரம் அவருக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இந்த உலகத்தில் அவர் அடையக்கூடிய குடிக்கின்ற முதல் எதிர்பார்ப்பு, முதல் விஷயம். இரண்டு, மாதம் அல்லது வருடம் போதுமான பொருளாதாரம் வந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அடுத்தவர் ஆசைப்படுவது ஒரு ஆண்மகனாக இருந்தால் நல்ல ஒரு மனைவி, ஒரு பெண்மகனாக இருந்தால் நல்ல ஒரு கணவன் தனக்கு வாழ்க்கை துணையாக அமைய வேண்டும். கணவன் மனைவி என்று வருகிற ஒரு சில கண்மையான பிள்ளை செல்வங்களாக வந்து அமைய வேண்டும். நல்ல ஒரு வீடு, கொஞ்சம் சொத்து சுமங்கள், நல்ல ஒரு வாகனம், சமுதாயத்தில் தனக்கு ஒரு அந்தஸ்து, இவை கிடைத்துவிட்டாலே போதும். அவன் சந்தோஷமான முறையில் வாழ்க்கையை நடத்திவிட்டு கண்மூடி விடுவான். இறைவனையும் அவனுக்கு கவலை இல்லை. அன்பு பிழைப்படித்தான் பெரும்பாலான மக்களுடைய நிலை கழிந்து கொண்டிருக்கிறது. நல்ல செல்வம் வேண்டும், மனைவி மக்களோடு கூடிய நல்ல ஒரு குடும்பம், வீடு வாசல் தோட்டம் தொடர்பு சொத்து என்று சில பொருளாதார பலம், சமுதாய அந்தஸ்து. சபைக்கு வருகிற போது வாருங்கள் என்று தன்னை அழைத்து முன்னர் செய்து அமர வைக்கக்கூடிய அளவுக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து பெற்றதாக இருக்க வேண்டும். அடுத்து மற்ற விஷயங்கள் வாகனங்கள் எல்லாம் கடைசி எதிர்பார்ப்புகள். இவை கிடைத்து விட்டாலே போதும், அவருடைய வாழ்க்கையை வெற்றி என்று அவர் கருதுகின்றார். இன்னொரு அவரை பார்க்கிறோம், அவருடைய எதிர்பார்ப்பு மௌத்துக்கு பிந்திய அந்த வாழ்க்கைதான் குறிக்கோளாக இருக்கிறது, லட்சியமாக இருக்கிறது. அவர் இந்த உலக வாழ்க்கையை அடைய துடிக்கின்ற ஆசைகளின் முதன்மையானது என் வாழ்நாளில் கழிகின்ற ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வினாடிகளாக கழிய வேண்டும். எந்த நேரமாக இருக்கட்டும், என்னுடைய நேரம் காலம் ஒவ்வொரு பொழுதும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் விதமாக அல்லாஹ் என்னை பார்த்துவிட்டு திருப்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை நான் திருப்திப்படுத்த வேண்டும். அதற்கு ஏற்ற முறையில் என்னுடைய ஒவ்வொரு வினாடி நேரமும் கழிய வேண்டும். அதுதான் அவருடைய முதல் எதிர்பார்ப்பு, ஆசை. அதனால் அல்லாஹ்வை கோபப்படுத்துகின்ற, அதற்கு விலகிவிடுகின்ற எந்த ஒரு காரியத்தையும், எந்த ஒரு பார்வை, எந்த ஒரு கேள்வி, எந்த ஒரு பேச்சு, எந்த ஒரு சிந்தனை, எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலையும் அவர் ஈடுபட மாட்டார். எச்சரிக்கையாக ஒதுக்கி விடுவார். அவர் பேசுவதற்கு முன், சிந்திப்பதற்கு முன், கேட்பதற்கு முன், கொடுப்பதற்கு முன், பெறுவதற்கு முன், தொடர்பு கொள்வதற்கு முன், எல்லா நிலைகளிலையும் இது அல்லாஹ்வுடைய கோபத்தை ஏற்படுத்துமா வேண்டாம். கோடி கொடுத்தாலும் சரி, செருப்புக்கு கீழே கொண்டிய நஞ்சி கொண்டு தரவிட்டு போய் கொண்டே இருப்பார். காரணம், அல்லாஹ்வுடைய பொருத்தமே லட்சியமே குறிக்கோள். ஒவ்வொரு நிலையிலையும் அதைத்தான் அவர் பார்த்துக் கொண்டே இருப்பார். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று தருவார், சந்தோஷமாக செய்வார், அதை தனக்கு கிடைத்த பெரும் பாக்கியமாக கருதுவார். அவருடைய வாழ்க்கையின் முதல் நோக்கம் என் வாழ்நாளில் கழிகின்ற ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறமான, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நேரங்களாக கழிய வேண்டும். முதல் எதிர்பார்ப்பு. இரண்டு, இந்த உலக வாழ்க்கையை முடித்துவிட்டு தாராட்டுகின்ற மரணத்தின் வழியில், சக்கராத்தின் வழியில் நான் நடத்தப்பட்டு இறுதி உச்சிகளை இருக்கின்ற போது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஷஹாதாவோடு என் ரூஹ் என் ஆவி வெளியே வேண்டும். மூன்று,
கபருக்குள் கொண்டு போய் வைக்கப்பட்டதற்கு பின்பாக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் அல்லவையுமா ரோதுங்க ரியாதில் ஜன்னா அவ் ஹஃபத்துல் கஃபர் நீரா. மண்ணறை என்பது சொர்க்கத்து சோலைகளில் ஒரு சோலையாக இருக்கும், அது நரகத்தில் நெருப்புக்குழிகளில் ஒரு நெருப்புண்டமாக இருக்கும் என்றார்கள். என்னுடைய கபருக்கு சொர்க்கத்தை சோலையாக ஆக வேண்டும் அவருடைய ஆசை. காசு பணம் அல்ல, பட்டம் பதவி அல்ல, சொத்து சுகம் அல்ல, சமுதாய செல்வாக்கு அல்ல. மௌத்துக்கு பிந்திய வாங்கிதான் என் லட்சியம், என் குறிக்கோள். நான் அடைந்திருந்த அந்த கபரு சொர்க்கத்தை சோலையாக ஆக வேண்டும். அடுத்து மதுரையில் எழுப்பப்படுகின்ற போது நல்லோர்கள் ஒரு விதம், பாவிகள் மறுவிதம். வட்டி வாங்குவது பற்றி அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டிருந்தான். லா யகூனு இல்லா கமா யகூனு அல்லதி யதஹஃபது ஷைத்தானு மினல் மஸ். ஜின்னு ஷைத்தான்களால் ஆளையப்பட்டவன் எப்படி எழுந்து சரிந்து முதுகெலும்பினால் சரிந்து விடுவானோ அது போன்றுதான் வட்டி வாங்குகிறவர்கள் எழுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருந்தான். ஆனால் நல்லோர்கள் அல்லாஹ் அக்பர் கபரிலிருந்து வெளியே வருகின்ற போதே ரொம்ப கண்ணியத்தோடு பலாவிட்டுமார்கள் குறைசூழே அவர்களை கண்ணியத்தோடு அழைத்து செல்கிறார்கள். ஆம், கபரில் இருந்து சூழ்வப்பட்டு எழுப்பப்படுகின்ற போது நல்லோர்கள் எப்படி கண்ணியத்தோடு அழைத்து செல்லப்படுவார்களோ அதே போன்று நாம் கண்ணியத்தோடு அழைத்து செல்லப்பட வேண்டும். அம்மாவின் திருச்செங்கோலத்திற்கு சென்றதும் நல்லோர்களுக்கு பட்டோலை வாழ்நாளெல்லாம் செய்த செயல்கள் பொறிக்கப்பட்ட அந்த பட்டோலை வழக்கரத்தில் கொடுக்கப்படும், பாவிகளுக்கு இடக்கரத்தில் கொடுக்கப்படும், நிராகரிப்பாளர்களுக்கு உதவிக்கு பின்பாக கொடுக்கப்படும். இவர் எதிர்பார்க்கின்றார். அதற்கடுத்து அல்லாஹ்வின் திருச்செங்கோலத்திற்கு சென்று பட்டோலை வழங்கப்படுகின்ற போது என் வழக்கரத்தில் எனக்கு பட்டோலை வழங்கப்பட வேண்டும், இடக்கரத்தில் உதவிக்கு பின்பாக கொடுக்கப்படக்கூடாது. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரையும் வந்து கொண்டே இருக்கிறது. நன்மை தீமை இடை போடப்படுகின்ற போது தீமையை விட நன்மையும் கிடைத்தது கடமாக இருக்க வேண்டும். நன்மையை விட தீமையும் கிடைத்தது கடமாக ஆகிவிடக் கூடாது. அபிலாஷையை அடைய துடிக்கின்ற விருப்பங்களை காலம். அடுத்து சிராத்தி என்ற பாலத்தில் போகிற போது சிலர் மின்னல் வேகத்தில் செல்வார்கள், சிலர் புயல் காற்று வேகத்தில், சிலர் அதிவேகமாக செல்கின்ற குதிரையின் வேகம், சிலர் வேகமாக ஓட்டத்தின் வேகம், சிலர் நடந்து தவழ்ந்து, சிலர் சரிக்கு பாலம் வேகத்தில் நரகத்துக்கு மேல்தான் சிராத்தி என்ற பாலம் கேட்கிறது. சிராத்தி என்ற பாலத்தை நாம் கேள்விப்படுகிறோம். நம்புவதே அது நரகத்தின் மேற்பகுதியில் தான் அமைக்கப்பட்டிருக்கும். யார் கடந்து சென்றார்களோ சென்று விட்டார், யார் கடக்க முடியவில்லையோ அவர் சரிக்கு பாடும் நரகத்தில் இருந்து சொல்லிவிட்டார். இவர் அங்கிருந்து இருந்தார். நாளை மறுமையில் சிராத்தி என்ற பாலத்தை கணிவிக்கும் நேரத்தில் பின்னலை கொண்டு நான் கடந்து செல்ல வேண்டும். அடுத்த ஹவுதுல் கௌசர் அல்லாஹ்வின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பார்கள். ஹவுதுல் கௌசர் என்ற ஒரு தடாகம் பாலை விட நீளமானது, ஏழை விட திட்டிப்பானது, அருமையானது பானம். அல்லாஹ்வின் ரசூல் தன் முற்கரத்தால் அதை அள்ளி தன் விருப்பங்களுக்கு அருந்த கொடுப்பார்கள். வேறு சிலர் அல்லாஹ்வின் திருத்தூதருக்கு அருகில் வருகிற போதே மலாயிகத்துமால் விடமிடி தூக்கி எறிவார்கள். நெருங்காதே நெருங்காதே என்று. காரணம் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் வருகிற போதே அல்லாஹ்வின் தூதர் பார்ப்பார்கள். தன்னுடைய உற்பத்தி என்பதற்கு அடையாளம் தென்படும். எப்படி பொது செய்ய குழுக்கள் எல்லாம் ஜோதிமயமாக இழந்தும் பெருமானார் சொன்னார்கள், பொது செய்ய குழுக்கள் எல்லாம் நாளை மறுமையில் ஜோதிமயமாக இழந்திருந்தார்கள். ஏதோ இப்படி ஒரு அடையாளத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ்வின் திருத்தூதர் காட்டுகிறார்கள். தன் உற்பத்திப்பட்ட மோகத்தை நெருங்கி வருகிறார். ஆனால் அவரை நெருங்கிவிடாமல் மலாயிகத்துமார்கள் அப்பால் குறைத்திருந்தார்கள், கூறப்படுத்திருந்தார்கள். அப்போது எல்லாம் சொல்வார்கள், உம்மத்தி உம்மத்தி
எனக்கு முக்கியமாக இந்த முதலமைச்சர் போன்ற நம்ம எதிர்பார்த்த எல்லாத்தையும் மாறுவாங்க. இப்போ நான் வந்து தான் பண்ணாங்க அதான் இப்போ அதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணியிருந்தாங்க மாநில அப்படியே மீண்டும் சொன்ன செய்தி நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையான மூவியுடைய எதிர்பார்ப்பு இந்த உலகத்தில் அவர்கள் இறந்தை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். எதிர்பார்க்கப்படுகிறார். மௌத்துக்கு பிந்தைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலேயும் வெற்றியாளர்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அதை ஆசைப்படாதவர்கள் இருக்கிறார். தூக்குத்துறைகளில் இருந்து கபரடக்கங்களில் இருந்து மறுமையில் எழுப்பப்பட்டது, அடுத்து நீதி விசாரணைக்காக அல்லாஹ்வின் திருமணம் கொண்டு போய் நிறுத்தப்பட்டது, பட்டோலை வழங்கப்பட்டது, நன்மை தின்மை இடை போடப்பட்டது, சிராத் என்ற பாலத்தை தாண்டியது. கடைசியாக இங்கே அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொற்கரத்தால் ஹவுதுல் கௌசர் என்ற தடாகத்தில் இருந்து நீர் வாங்கி பதினெட்டு இடத்துக்கு வருகின்றார். அந்த இடத்தில் இவர் இருந்திருந்தார். அல்லாஹ்வின் அருள்தூதருடைய பொற்கரத்தால் ஹவுதுல் கௌசருடைய பானத்தை வாங்கி நான் அருந்த வேண்டும், என் வாழ்நாள் தாகம் தீர வேண்டும். ஆனால் அங்கே சிலரை பார்க்கின்றோம், அவர் ஒது செய்த காரணத்தால் அவருடைய ஒதுவுடைய உறுப்புகள் எல்லாம் ஜோதிமயமாக மின்னிக் கொண்டிருக்கின்றன. அதை பார்த்துவிட்டு பெருமானால் இவர் என் உம்மத்தில் பட்டவர் என்று விளங்குகிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் திருத்தூதருக்கு அதை அவர்கள் நெருங்கிவிடாமல் விரட்டி அளிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், என் உம்மத்தி இவர் என் உம்மத்தில் பட்டவர் அல்லவா, பொருள் அவரை அறிந்து வாழ்கிறீர்கள், ஏன் அவரை விரட்டி அளிக்கிறீர்கள்? அப்போது அல்லாஹ்வின் சொல்வார்கள், யார் சொல்லலாம், அல்லாஹ்வின் நல்தூதரே, அல்லாஹ்வின் நல்தூதரே, தாங்கள் உலகத்தை விட்டு சென்றதற்கு பின் மார்க்கம் என்ற பேராசிரியர்கள் என்ன என்ன புதுமைகளை எல்லாம் உருவாக்கி மார்க்கம் என்ற பேரில் அரங்கேற்றம் செய்தார்கள் என்பதை தாங்கள் அறிய மாட்டீர்கள். அங்குள்ளே அல்லாஹ்வின் திருத்தூதர் என்ன சொன்னார்களோ அதுதான் மார்க்கம். 40 வயதில் பெருமானார் நபியாக 63 வயதில் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்தார்கள். 40க்கும் 63க்கும் இடைப்பட்ட 23 ஆண்டுகள். இந்த 23 ஆண்டுகளில் பெருமானார் என்ன சொன்னார்களோ மார்க்கம் என்று, எதை செய்தார்களோ மார்க்கம் என்று, எதை அங்கீகரித்தார்களோ மார்க்கம் என்று, அவை மட்டும்தான் மார்க்கம். 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையில் அல்லாஹ்வின் திருத்தூதர் சொல்லாதே, செய்யாத, அங்கீகரிக்காத ஒன்றை மார்க்கம் என்று வருணம் பூசி, மார்க்கம் என்று பெயர் சூட்டி வணக்கத்தை கொண்டு ஒருவர் கடைபிடித்தார் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அருள்தூதரையால் தெரிஞ்ச முடியாது, மலாயிகத்துமார்கள் விரட்டி அடிப்பார்கள். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யார சொல்லலாம், தாங்கள் உலகத்தை விட்டு சென்றதற்கு பின் மார்க்கம் என்ற பேரில் என்ன என்ன புதுமைகளை எல்லாம் உருவாக்கி, என்ன என்ன புதுமைகளை எல்லாம் மார்க்கம் என்ற பேரில் அரங்கேற்றம் செய்தார்கள் என்று தாங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொன்னவுடன் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சுஹுகன் சுஹுகா, சுஹுகன் சுஹுகா, விரட்டுங்கள், அப்பால் விரட்டுங்கள், வெறுங்கிறார்கள் சொல்வார்கள். அந்த நிலைக்கு வந்துவிடக் கூடாது. உண்மையான உங்களுடைய எதிர்பார்ப்பு நாளை ஹவுதுல் கௌசருடைய நீரை வாங்கி பருகுவதற்கு அல்லாஹ்வின் அருள்தூதருக்கு அருகில் நான் நெருங்கி செல்கிற போது மலாயிகத்துமார்களால் விரட்டி அடிக்கப்படுகின்ற நிலை எனக்கு வந்துவிடக் கூடாது.
அல்லாஹ்வின் திருத்துவரை அருகி சென்று நெருங்கி சென்று அவருடைய பொற்களத்தால் வாங்கி பருகும் வேறு பெற்ற வாக்கியசாலியாக நான் ஆக வேண்டும். அடுத்து அதையும் தாண்டி சொர்க்கத்துக்கும் நரகத்திற்கும் நடுங்கி கொண்டு போய் ஒவ்வொரு மனிதன் நிறுத்தப்படுகின்றார். இரண்டில் ஒன்று வாமாவன் சுழுத்தி அணிநாரி ஊதகைகள் ஜன்னத பகத்வால் நரகத்தில் இருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் யார் அனுப்பி வைக்கப்படுகின்றாரோ அவர் மகத்தான வெற்றியை பெற்றுவிட்டார். அன்புகளே, இந்த வெற்றி என்ற வாக்கை நம் காலை கிழித்துக் கொண்டிருக்கிறது. வெற்றி பெற்று விட்டார், தேர்தல் இருந்தால் வெற்றி பெற்று விட்டார், அதை செய்தால் வெற்றி பெற்று சாதாரணமாக சொல்லப்படுகிறது வெற்றி. ஆனால் தீனுல் இஸ்லாத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற வெற்றி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வெற்றியா தோல்வியா என்பதை எங்கே தீர்மானிப்பது? சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் நிறுத்தப்பட்டு நரகத்திற்கும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் அனுப்பி வைக்கப்படுகின்ற அந்த சந்தர்ப்பம் தான், சொர்க்கத்திற்கு உள்ளே காலெடுத்து வைக்கின்ற அந்த நேரம் தான் அவன் வெற்றி பெற்று விட்டான். அதற்கு முன் இந்த உலகத்தை எத்தனை வெற்றி பெற்றாலும் சரி, உலகத்தையே கட்டி ஆளுகின்ற ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஜனாதிபதியாக ஒரு வல்லரசு நாடல்ல, அமெரிக்கா பிரிட்டனை போன்று ஒரு வல்லரசு நாடல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையே ஒரே குடையின் கீழ் ஆட்சி செய்கின்ற உலகத்துக்கே ஜனாதிபதியாக வாழ்நாள் முழுவதும் இருந்துவிட்டு சென்றாலும் சரி வெற்றி இல்லை. நாளை மறுமையில் நரகவாதி என்று நரகத்தின் எதிர்கொள்ளாக தூக்கி எறியப்பட்டால் நமக்கு வாழ்ந்த வாழ்க்கை வெற்றி இல்லை. வெற்றி என்பது அங்கேதான் தீர்மானிக்கப்படுகிறது. இதற்கு எதிர்மறையாக அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தைக்கு எதிர்மறையாக சிந்தித்து பார்க்கிறோம். வேறு சிலர் சொர்க்கத்தை இருந்து தூரமாக்கப்பட்டு பாடும் நரகத்தை வீசி எறியப்படுவார்கள். மோசமான இழப்பு, மிகப்பெரிய நஷ்டம், கை சேதம், ஈடுகட்ட முடியாத மீள முடியாத பெருத்த தோல்வியை அவர் சந்திக்கின்றார். அந்த நிலைக்கு நான் ஆளாகி விடக்கூடாது. அன்புகளே, சுருக்கமாக உண்மையான மூமின்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது கழிகின்ற 30 வினாடியும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நேரமாக கழிய வேண்டும் என்பதில் இருந்து துவங்கி சகராத்தின் வழியில் ஷஹாதத்தோடு ரூஹ் ஆவி பிரிய வேண்டும், ஆன்மா அடங்க வேண்டும் என்பதில் இருந்து ஆரம்பித்து கபர் சொர்க்கத்தில் சோழையாக அடுத்து எழுப்பப்படுகின்ற போது அடுத்து அல்லாஹ்வின் திருமணம் இப்படி கடைசி வரைக்கும் சிறப்பத்தை அடைய ஆசைப்படுகின்றார்கள். இப்போது சிந்தித்து பார்க்கிறோம். 2 பேருடைய வாழ்க்கையின் லட்சியம் குறிக்கோள் வெவ்வேறாக ஆகிவிட்டது. ஆகவே ஒரே செயல்தான், ஆனால் அவர் அந்த செயலை ஒரு விதமாக அணுகுவார், இவர் அதே செயலை வேறு விதமாக அணுகுவார். இருவருக்கு மத்தியில் தலையில் மாற்றத்தை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு வியாபாரம், அந்த இடத்தில் ஒரே ஒரு பொய், அது ஒரு பொய் சத்தியம் செய்தால் சில லட்சங்கள் கிடைக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது முன்னர் உலக வாழ்க்கையின் வெற்றியை இலக்காக கொண்டு தன் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கின்றாரே அவர் தாராளமாக நான் பொய் சத்தியம் செய்கிறேன், ஒன்றில் எத்தனை சத்தியம் வேண்டும் என்றாலும் சரி செய்கிறேன். காரணம் கிடைப்பது சில லட்சங்கள், அந்த லட்சங்களுக்காக எத்தனை சத்தியம் பொய் சத்தியம் வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்று முன்வருவார். ஆனால் இவரோ லட்சம் கோடி கிடைத்தாலும் சரி, எத்தனை கோடி கிடைத்தாலும் சரி, உண்மையை சொல்லி கிடைக்கும் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், இல்லை என்றால் வேண்டாம், செருப்பிலே நஜீஸ் என்று குறித்து தருகிறார். 2 ஒன்றுதான். பொய் சத்தியம் செய்தால் லட்சங்கள் கிடைக்கும், அவரோ வெறும் பாக்கியமாக கருதுகின்றார், இவரோ தப்பித்தால் போதும் என்று கருதுகின்றார். அதே ஒரு காட்டுக்கு சென்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு காட்டுக்கு போகிறார், அங்கே ஒரு அழகான ஒரு இளம் பெண் உதவிக்கு நாதி இல்லாமல் தன்னந்தனியாக அவள் காணப்படுகின்றார். அவளை பார்த்தவுடன் ஓநாயாக அல்லது வெறிநாயாக மாறுகிறார். வெறிநாயாக மாறுகின்றான், சீரழிக்கின்றான், சின்னாபின்னமாகுகின்றான். முடிவில் தேவைப்பட்டால் கொலை செய்வதற்கு அவன் தயங்குவதில்லை. ஆனால் மறுமையின் வெற்றியை இலக்காக கொண்டு வாழ்கின்ற மூமின் அவளை பார்த்த அடுத்த வினாடி தான் பெற்ற மகள், தன் உடன் பிறந்த சகோதரி, தன் பெற்ற தாய் அவர்கள் ஞாபகத்துக்கு வருகிறார்கள். இதோ யாருடைய பிள்ளையோ, எப்படி இப்படி தன்மையில் ஆனாலோ தெரியவில்லையே, பார்க்கக்கூடாத சமூக விரோதிகள் பார்த்துவிட்டால் சீரழித்து நாசமாக்கி விடுவார்கள் என்று எப்படியாவது அவரை பாதுகாப்பு கொண்டு போய் பாதுகாப்பான இடத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஒப்படைத்து விட வேண்டும் என்று பெரும் முயற்சி எடுத்திருந்தார். பெருமானாருடைய பொற்காலத்தில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது. யுத்தத்திற்கு என்ற ஒரு போருக்கு போய்விட்டு திரும்பி வருகிற போது இரவு 3 மணி இருக்கலாம். பெருமானாருடைய தோழர்கள் போருக்கு சென்று திரும்பி அத்தனை பேரும் ஒரு இடத்தில் பாலையில் இறங்கி இருந்தார்கள். நடுநிசி சரியாக ஒரு 2 மணி நேரம் ஓய்வெடுத்து விட்டு சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே அங்கிருந்து புறப்பட்டு விட்டார். அப்படி புறப்படுகின்ற போது அவருடைய பழக்கம் என்ன என்று சொன்னால், ஒரு நபரை அங்கே விட்டுவிட்டு வருவார்கள். ஏதேனும் வீட்டிலே நாம் பொருட்களை விட்டுவிட்டு சென்றால் அவர் கடைசியில் வருகிற போது தேடி போய் சேர்த்து கொண்டு வர வேண்டும். அப்படி ஒரு நபர் காலை பொழுது புறவதற்கு முன்பாக அப்படியே அந்த மைதானத்தை பார்வையிட்டுக் கொண்டே வருகின்றார். இடத்தில் பார்த்தால் ஒரு மனித உருவம் தெரிகிறது. தான் மட்டும்தான் அங்கே இருப்பதாக கருதி அவருக்கு அங்கே ஒரு மனித உருவம் தெரிகிறது. கூர்ந்து பார்க்கிறார். ஹிஜாபுடைய ஆயத்தை இறங்குவதற்கு முன்பாக அவரை நேரடியாக பார்க்கிறார். தான் புரிந்து கொண்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்மஹாத்துல் முஃமினீன், அல்லாஹ்வின் அருள்வதற்கு அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னந்தனியாக விடப்பட்டிருக்கிறார்களே என்று பார்க்கின்றார். நடந்த விஷயம் என்ன என்று சொன்னால், அந்த பிரயாண கூட்டம் புறப்படுவதற்கு சற்று முன்பாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் இயற்கை தேவையை முடிப்பதற்காக சற்று தூரமாக சென்றிருந்தார்கள்.
திரும்பி வருகிற போது தன் கழுத்திலே இருந்த ஒரு முத்து மாலை அருந்து விழுந்து விட்டதை மீண்டும் அதை எடுக்க சென்றிருந்தார்கள். ஆனால் சஹாபாக்கள் ஒட்டக தொட்டி என்று ஒட்டகத்துக்கு மேலே இருந்து ஒரு தொட்டியை கட்டுவார்கள். அதற்குள்ளே பெண்கள் அடக்கத்தோடு இருப்பார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உள்ளே இருக்கிறார்கள் என்று கருதி கொண்டு அந்த ஒட்டக தொட்டியை தூக்கி ஒட்டகத்தை எடுத்து கட்டி கொண்டு புறப்பட்டு விட்டார். ஆனால் நடந்ததோ அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மாலையை எடுப்பதற்காக சென்றுவிட்டு திரும்பி வந்து பார்க்கிறார்கள். மைதானம் காடி நாதியை வெறிச்சோடி கிடக்கும். மயான அமைதியாக இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெளிவான சிந்தனை. நான் எந்த இடத்தில் தங்கி இருந்தோமோ அதே இடத்துக்கு வந்து அமர்ந்து கொண்டார்கள். சற்று நேரத்தில் கண் உறக்கம் நாட்கொண்டு அப்படியே சாய்ந்துவிட்டார். இப்போது அவருடைய பார்த்தவுடன் இவர் சொன்ன வார்த்தை இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஃபஸ்தர்ஜஅ இன்னாலில்லாஹி என்ற வார்த்தையை தான் சொன்னார். எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை. தன் ஒட்டகத்தை கொண்டு வந்து அமரை திருப்பிக் கொண்டார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா புரிந்து கொண்டார்கள். தன்னை அல்லாஹ்வின் திருத்தூதரிடத்தில் கொண்டு போய் ஒப்படைப்பதற்காக நீங்கள் அழைக்கிறார் என்று சொல்லி அமர்ந்து கொண்டார்கள். கடைசி வரைக்கும் திரும்பி பார்க்கவில்லை. அதனுடைய மூக்கணாக எரிசலித்துக் கொண்டு கடந்து கொண்டே இருக்கிறார்கள். சூரியன் உதிப்பதற்கு சற்று முன்பாக புறப்பட்ட இந்த பயணம் சூரியன் நடு உச்சிக்கு வருகின்ற வரைக்கும் கடந்து கொண்டே கடைசியாக அல்லாஹ்வின் திருத்தூதர் சஹாபாக்கள் எங்கே தங்கியிருந்தாரோ அங்கே கொண்டு போய் அமானிதமாக ஒப்படைக்கிறார். அன்புக்குரிய ஒரு அவலை பெண் தன்னந்தனியாக கிடைக்கின்ற போது முந்திய மனிதன் ஊனாயாக மாறுகின்றான். இந்திய மனிதன் அது தன்னத்தில் ஒப்படைக்கப்பட்ட அமானிதம் என்று பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்கிறார். அதே போல இன்னொரு உதாரணம், காலையில் அதிகாலையில் உலக வாழ்க்கையின் வெற்றியை குறிக்கோளாக கொண்டு வாழ்கிறானே அவன் வீதி வழியாக போகிறான். கொஞ்சம் இன்னும் இருள் களையவில்லை. காலை கருங்கலாக இருக்கிறது. வீதியிலே பார்க்கிறான். ஒரு பேப்பரிலே சுருட்டப்பட்ட ஒரு பொதி கிடக்கிறது. அதை கையில் எடுத்தான். சற்று ஓரமாக சென்று திறந்து பார்க்கிறான். என்ன என்று கத்தை கத்தையாக நோட்டு கட்டுகிறார். குறைந்தது அது 20-30 லட்சம் வைத்துக் கொள்கிறது. துள்ளி குதிக்கின்றான். ஆனந்தம் புலங்காய்கள் அடைகின்றான். பெருமகிழ்ச்சி கொள்கிறான். ஆஹா, எத்தனை பெரிய செல்வ நாட்டில் கிடைத்து விட்டது. எத்தனையோ ஆசைகள் காசு பணம் இல்லாத காரணத்தால் என்னால் நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் இருக்கிறேன். ஒரு பெரும்பணம் கிடைத்து விட்டது என்று துள்ளி குதிக்கின்றான். அதே பணம் இன்னொரு மனிதன் சுபத்தோடு விட்டு வந்தான். அதே போல் வீதி கிடந்து விட்டு வைத்துக் கொள்ளுங்கள். பணங்களை கொண்டு எடுத்தான். திறந்து பார்க்கிறான். பெரும் தொகை. கையில் இருந்த பாரம் அடுத்த வினாடி அவன் நெஞ்சுக்கு மாறுகிறது. யாருதா இது யாருக்கு சென்ற பணமோ? அவன் கடனை அடைப்பதற்கா, மருத்துவதற்கா, வேறு எந்த தேவைக்கு வருதா? அவன் எழுதி சென்றவன் எப்படியோ தவற விட்டு விட்டான். அல்லா அவன் இடத்தில் கொண்டு போய் இந்த அமானியத்தை ஒப்படைப்பதற்கு முன்பாக அல்லா என் உயிரை கைப்பற்றுகிறாரே, என் மனத்தை நான் கொண்டால் என்று அந்த இடத்தில் கெஞ்சுகிறான். விஷயம் ஒன்றுதான். ஆனால் அணுகக்கூடிய விதம் எதிர்முதமாக இருக்கிறது. காரணம் வாழ்க்கையின் லட்சியம் உலகத்தை வெற்றி. மௌத்துக்கு முந்தைய இந்த வாழ்க்கை வளமாக அமைந்து விட்டால் போதும். மௌத்துக்கு பிந்தைய வாழ்க்கையை பற்றி அவருக்கு கவலை இல்லை. இவரை பொறுத்த மட்டில் முந்தைய வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை. மௌத்துக்கு பிந்தைய வாழ்க்கை வளமாக வெற்றிகரமாக அமைய வேண்டும். ஆகவே ஒவ்வொரு செயலிலேயும் 20க்கு மத்தியில் மழைக்கும் மடுக்கும் மத்தியில் உண்டான ஏற்றத்தால் வித்தியாசம் ஏற்படுகிறது. அங்கு இப்படி சொல்லிக்கொண்டே உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள். ரமதான் இருக்கிறது. ரமதான் ஒருவருக்கு ரமதான் வருவதற்கு நானே கசப்பாக இருக்கிறது. கசப்பு நெருங்க நெருங்க கசப்பு கூடிக்கொண்டே போகிறது. இன்னொருவருக்கு இனம் புரியாத மகிழ்ச்சி, சந்தோஷம். திரை கண்டுவிட்டார் என்று பள்ளிவாசலில் அறிவிக்கின்ற போது ஆனந்த கழிப்பு, தராவியை நினைத்தால், அச்சத்தை நினைத்தால், அந்த நடுநிசையில் முன்னுகின்ற அந்த உணவுகள், இந்த இஃப்தாருக்கு எல்லாம் நினைத்த போது சந்தோஷம், ஆனந்தம். அதே ரமலான் அவர் நினைக்கிறார் கசப்பாக இருக்கிறது, இவருக்கு தித்திப்பாக இருக்கிறது. அன்புகளே, காரணம் நோக்கத்தில் ஏற்பட்ட வேறுபாடு செயல்பாடுகளை அணுகும் விதத்திலேயும் ஏற்றத்தாழ்வு ஏற்படுது. இது முக்கியமல்ல. அடுத்து சொல்லுகின்ற செய்தி தான் உங்களுக்கு முக்கியமான செய்தி. சரி, இப்படி உலகத்தில் வெற்றியை குறிக்கோளாக கொண்டு ஹலால் ஹராம் என்று பார்க்காமல், நீதி நேர்மை என்று பார்க்காமல், பிரிக்காமல், தான் மனப்போர் போக்கில் தந்தோடித்தனமாக வாழ்ந்தானே அவன் மௌத்துக்கு முன்பாக இந்த வாழ்க்கையை அடைய நினைத்தானோ அந்த வாழ்க்கையை அடைந்து விடுகிறானா? அடைந்து விடுகிறான்? நிச்சயமாக இல்லை. காரணம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கானத் நிய்யத்துஹு தலப துன்யா ஜஅல அல்லாஹு ஃபக்ர பைன ஐனைஹி வஷத்தத் அலைஹி அம்ருஹு வலா யஅதீஹி மின துன்யா இல்லா மா குதிப லஹு ومن كانت نيته طلب الآخرة جعل الله الغنى في قلبه وجمع له شمله وعادته الدنيا فهي راغمة. மௌத்துக்கு முந்தைய வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டு தன் வாழ்க்கையை நடத்தி செல்கின்றானே அவனுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே கண் மூடுவதற்கு முன்பாகவே 3 தண்டனைகளை அவனுக்கு கொடுப்பான். 3 தண்டனை, கைமேல் தண்டனை. ஆம், அவன் உண்மையிலேயே அப்படி பார்த்த வாழ்க்கைக்கு உண்மையான தண்டனை மறுமையில்தான். ஆனாலும் கண் மூடுவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் அல்லாஹ் 3 வகையான தண்டனைகளை கொடுக்கின்றான். ஆனால் மறுமையை இலக்காக கொண்டு வாழ்வதற்கு அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவனுக்கு 3 பரிசுகளை வழங்குகிறான். பாக்கியமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 3 தண்டனைகள், அந்த 3 பரிசுகள் இவற்றை நாம் சரியாக புரிந்து கொண்டால் மார்க்கத்தை முன்வைத்து வாழுகின்ற மனிதன் தான் பாக்கியசாலி, புத்திசாலி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், பெருமானார் சொன்னார்கள், யார் இந்த உலக வாழ்க்கையை வெற்றியை குறிக்கோளாக கொண்டு
மௌத்துக்கு முந்தைய வாழ்க்கையை குறிக்கோளாக கொண்டு யார் வாழ்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் தருகின்ற முதல் தண்டனை ஜஅலல்லாஹு ஃபக்ர பைன ஐனைஹி, அல்லாஹ் அவனுக்கு கண்களுக்கு மத்தியில் நிரந்தர வறுமையை அல்லாஹ் அவனுக்கு விதித்திருக்கிறான். நிரந்தர வறுமை என்று சொன்னால் நீங்க நினைக்க கூடாது, ஓ காசு இல்லை, பணம் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, சொத்து இல்லை, சொந்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, பராரி என்று இல்லை. காசு இருக்கலாம், பணம் இருக்கலாம், கோடி கோடியாக மாடி வீடு எல்லாம் இருக்கும். ஆனால் உள்ளத்தளவில் அவனுடைய யாசனை மனதை உள்ளத்தளவில் என்னிடத்தில் ஒன்றுமில்லை, போதவில்லை, பட்டவில்லை, இன்னும் வேண்டும் வேண்டும் வேண்டும். கடைசி மாதத்தில் கூட இதை அடைய முடியவில்லையே, இதை பெற முடியவில்லையே, இது முடியவில்லை என்று ஏக்கத்தோடு இல்லையே இல்லையே அடைய முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு தான் அவன் மரணத்தை சந்திப்பானே அல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் என்ற மனதில் வரவே வராது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு எவ்வளவு திரண்ட செல்வம் இருக்கலாம். பெருமானார் சொன்னார்கள், லவ் கான வாதியானி லவ் கான லிஇப்னி ஆதம வாதியானி லஹபன் லப்தகா சாலிசன் வமா யம்லஅ ஜௌஃப இப்னி ஆதம இல்லா துராப் இல்லா மன்ஹா. மனிதனுக்கு 2 பள்ளத்தாக்குகள் நிரம்ப தங்கக் குவியல் சொந்தமாக இருந்தாலும் ஒரு பள்ளத்தாக்கு வாதியை ஜெயரானா வாதியை தெஜினா இருந்து அலுவலகத்துக்கு சென்றால் பார்க்கலாம் 35 மைல் 40 மைல் சுற்றளவை கொண்டுதான் ஒரு பள்ளத்தாக்கு இருக்கு. 40 மைல் சுற்றளவை கொண்ட ஒரு பள்ளத்தாக்கு நிரம்ப தங்கக் குவியல் 2 தங்கக் குவியல் சொந்தமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். பெருமானார் சொன்னார்கள், வாதியானின் மகனின் தங்கத்தாலான 2 குவியல், 2 பள்ளத்தாக்குகள் நிரம்ப 2 தங்கக் குவியல் அவனுக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆனால் என்ன சொல்வான்? அல்ஹம்துலில்லாஹ் போதும் சொல்வானா? சொல்ல மாட்டான். லப்தகா சாலிசன், இந்த 2 குவியலை வைத்துக் கொண்டு 3வது குவியலை எப்படி அடைவது என்றுதான் அவன் சிந்தனை. மனைவிடத்தில் பேசுவான், பேச்சு சுவை இருக்காது. அறுசுவை உணவை உணவு நினைப்பான், அது அவனுக்கு சுவைகள் ஏற்பட்டாது. நண்பர்களோடு பேசிக் கொண்டிருப்பான், ஏன் படுத்திருப்பான், உறக்கம் பெற்றாது. எந்த நிலையிலும் எல்லா நிலைக்கும் அவன் சிந்தனையும் கருத்தும் அந்த 2 குவியல்களை வைத்துக் கொண்டு 3வது குவியலை எப்படி அடைவது, இதுதான் அவன் கவனம் கருத்தும் சிந்தனையுமாக. ஆனால் இந்த 2 குவியல்கள், ஒரு குவியலில் 100 ஒரு பாகத்தை எடுத்தாலே போதும், அவன் 100 பரம்பரை உழைக்காமலேயே சாப்பிட முடியும். 100 பரம்பரை உழைக்காமல் சாப்பிட முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் திரண்ட செல்வத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறான். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்ற மனநிலை வராது. கொஞ்சம் கொச்சையாக சொன்னான், அவனுடைய மனநிலை இறக்கும் கவனம் காலையும் மாலையும் எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுடைய வீட்டு வாசலில் நான் பிச்சைக்காரன் என்று சொல்றதே யாசகன். அவனுடைய மனநிலை அவனுடைய மனநிலை 2 பள்ளத்தாக்குகள் நிரம்ப தங்கக் குவியல் சொந்தமாக இருந்தாலும் போதவில்லை. 3வது குவியலை எப்படி அடைவது என்பதுதான் அவன் சிந்தனையாக எதிர்பார்ப்பாக இருக்கும். பெருத்து சொன்னார்கள், மனிதனுடைய ஆசை அவன் வாயில அடிப்பொழுகின்ற மண்ணுதான் அந்த ஆசையாக. எப்படி கவுக்குள்ளே வைத்து மின்பாகும் இந்த மண்ணில் தான் நாம் படைப்போம், இந்த மண்ணிலை ஒரு தவறுக்காக மீட்டிருந்தோம், இதே மண்ணில் இருந்து மனுஷனுக்கு ஒரு நாள் எடுப்போம் என்று சொல்லி அள்ளி அடிப்பொழுது மண் அந்த மண் வாயில இருந்தால் தான் நம்முடைய ஆசையாக. இல்லாமல் யார் தௌபா செய்ய மனம் திரும்பி வாழ்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் அவர்களுக்கு அன்புகளே, அல்லாஹ் கொடுக்கின்ற முதல் தண்டனை, எத்தனை கோடி சம்பாதித்தாலும் சரி, எத்தனை கோடானு கோடி உன் காலடியில் திரண்டாலும் சரி, நீ உன்னுடைய வாழ்க்கை ஒரு யாசகனுடைய வாழ்க்கையாக அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை சாபத்தின் வெளிப்பாடு. ஆனால் இதற்கு எதிர்மறையாக சொன்னார்கள் பெருமானார், யார் மறுமையை லட்சியமாக கொண்டு உலகத்தில் வாழ்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ் தருகின்ற முதல் பரிசு அல்லாஹ் அவருடைய இல்லத்தில் சீமாந்தனத்தை கொடுத்திருப்பான். சீமாந்தன் சீமான் தான் நினைக்கிறது, ஓ ஓடி ஓடியாக வீடுகளும் வீடுகள் எல்லாம் வாங்கி எல்லாம் சொத்து சுகம் எல்லாம் நிரம்பி இல்லை. அன்றாடம் காய்ச்சியாக இருப்பான், அந்த சம்பாதித்தான் உணவு இல்லை என்றால் பற்றி ஏழைகளையும் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு மன்னாதி மன்னன் அல்ல, மன்னனுக்கு கூட எதிர்நாட்டு அரசு போர் கொடுத்து அச்சமிருக்கலாம். அவருடைய இளவரசன் ஒரு கவலையும் இல்லாமல் உல்லாச பறவையை கொண்டு சுதந்திர பறவையை கொண்டு சிறகடித்து பரப்பானே சந்தோஷத்தின் வானில் அந்த இளவரசனை போன்று எந்த கவலையும் இல்லை, சந்தோஷமாக இருப்பான். அது போன்ற அல்லாஹ் இந்த மனிதனுக்கு தருகின்ற பாக்கியம் சீமாந்தனுக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கான். என்ன குறைகிறது? உன்னை தருகின்றான் அல்லாஹ், கொடுத்த கொடுக்கின்றான் அல்லாஹ், வீரடம் வந்திருக்கிறான் அல்லாஹ், கண்ணுக்கு நீ மனைவியை தந்தான் அல்லாஹ், கண்மணியான வீடுகளை தந்தான் அல்லாஹ், மக்களுக்கு மத்தியில் நல்ல வேலையை கொடுத்தான் அல்லாஹ், ஈமானோடு வாழ்கின்ற வாய்ப்பை கொடுத்தான் அல்லாஹ், சத்தியம் எது அசத்தியம் எது என்று புரிந்து நடக்கின்ற வாக்கியத்தை கொடுத்தான் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக் கொண்டே இருப்பான். அன்புகளே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் சில போது அவருடைய பெற்ற குழந்தை 2 வயது, அது ஒன்றையை பாடுகின்ற மனித பிள்ளையை வைத்துக் கொள்ளுங்கள், நெஞ்சிலே பாடுகிறான். அந்த குழந்தையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு கண்கள் 2 மாலை மாலையாக கண்ணீர் வடிகிறது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான். ஏன் தெரியுமா? அதே தெருவில் பக்கத்து வீட்டிலே ஒரு பிள்ளை, பிறந்த குழந்தை, பெரிய சீமான் பிள்ளை, வயதோ 17 18 ஆகிவிட்டது. உடல் வளர்ச்சிக்கு எந்த குறையும் இல்லை.
ஆனால் அந்த பெண் குழந்தைக்காக வேண்டி தனி அறை ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த தனி அறையிலே குழந்தை பராமரிக்கப்படுவது. அந்த தாய் உணவு கொடுத்தாக போகிறார். குழந்தை உடல் வளர்ச்சியில் எந்த குறையும் இல்லை. ஆனால் கையையும் ஆரம்பித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டே இருக்கிறது. வாயிலிருந்து மாநிலத்திலிருந்து சிறு மலரும் சிறியும் ஒழுகிக் கொண்டே இருக்கிறது. மூளை வளர்ச்சியில் இருக்கிறது. அந்த தாய் அந்த அறைக்குள்ளே போகிற போது அடிவயிற்றிலே பயிர் பயிர் என்று நெருப்பு பிடித்ததை கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் செல்கிறார். அல்லா என் கண்ணுக்கு முன்பாகவே பிள்ளையை கைப்பற்றிக்கொள்ளா, அது ஆரோக்கியத்தை கொடுக்கிறதை கைப்பற்றிக்கொள்ளா, எங்கள் கண்ணுக்கு முன்பாக இந்த பலனை யார் பார்ப்பார்? அந்த சிந்தனையை இந்த பிள்ளை நெஞ்சில் வந்து தவழ்கிற போது அல்லா என் பிள்ளையை அறிவுள்ள பிள்ளையாக மூளை வளர்ச்சி உள்ள பிள்ளையாக தானே அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ் சொல்கிறார். சில நிமிடத்தில் அல்லாஹ் சுபு செய்கிறார். அல்லாஹ் என்ன கொடுத்துருக்காங்க கேட்பார். அவருடைய நோக்கம் எல்லாம் காசு பணம் தான். அல்லாஹ் அவருக்கு இடத்தில் இருக்கிறதை போல என் இடத்தில் காசு பணம் இல்லை. நண்பர்களே, கற்பனை செய்யுங்கள். சிறிய செயல்பட பிந்தையை வைத்துக் கொள்ளுங்கள். என்னாலும் ஒரு பக்கம் ரத்தம் வெளியேறி மறுபக்கம் சுற்றியப்படும் வேட்டப்படும் எடுக்கிறப்போ ஏதோ அழுத்து விட்டு உறிச்சு வைக்கொண்டு இருக்கும். ஏற்றுகிறப்போ ஒரு வேதனை ஒரு வாரத்துக்கு 3 முறை 4 முறை மொத்த ரத்தத்தையும் வெளியே எடுத்து சுத்திகரித்து ஏற்ற வேண்டும். அதுவும் சாதாரண இல்லை. ஒவ்வொரு முறையும் 5000 10,000 எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு சிரமம் இல்லை. நாள்தோறும் சுத்திகரிக்கின்ற வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. இதையும் சரியாக செயல்படுகிறது. சிறுநீரகம் முறையாக இயங்குகிறது. நுரையீரல் சரியாக ஒவ்வொரு உள்ளுக்கும் சமச்சீரான முறையில் முறையாக நடந்து கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஞானத்துக்கு நாம் எண்ணி பார்த்தால் எத்தனை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியும்? மனிதனுடைய பார்வையில் காசு பணம் மட்டும்தான் பெரிதாக இருக்கிறது. நண்பர்களே, காசு பணம் எத்தனை கோடிகள் இருக்கணும், ஒரு மனிதன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புரிதற்காகவே பெருமாள் கதும் ஞானத்தை பரவாயில்லை அல்லாஹ்விடத்தில் இந்த அருள்பாக்கியத்தின் பெருமை உயர்வு அந்த பாக்கியம் தட்டி பறிக்கப்பட்டதற்கு பின்பாகத்தான் நடந்தது. கண் இருக்கிறது, கால் இருக்கிறது தெரியாது. கால் இருக்கிறோம் எல்லாருக்கும் சாதாரணமாக ஒரு பிரயாணம் நடத்தி பிளாட்பாரத்தில் ரயில் வேண்டும். இது வாழ்நாள் சக்கரை சக்கர பாலம் தான் நம்ம பயணிக்க வேண்டும். அப்போது சும்மா இருந்தா இந்த காலையிலும் நான் இங்கெல்லாம் எல்லாம் போயிருந்தேன். இப்போது வீட்டுக்குள்ளே குறிப்பிட்ட ஒரு அறையில் முடக்கப்பட்டு போயிருந்தேன். அப்போது அடைமூன்று சிலரை பார்க்கலாம். குறிப்பாக சில வாழ்க்கைகள் பெற்ற தாயின் உருப்பாட்டி ஆடோட்டி தொலை வைத்து நல்லடத்தில் இருந்தால் ஜனாசா பெற்று ஒரு பார்த்து பேருமா கட்டிக்கடலாம் அகலை முட்டிக் கொண்டு வரும். அந்த தாய் உயிரோடு இருக்கிற போது அவளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமில்லை. அந்த தந்தை ஹயாத்தாக இருந்த போது அந்த தந்தையை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமில்லை. அவர்கள் ஹயாத்தாக இருந்த போது அருகே தெரியாது. பாக்கியத்தை நடந்ததற்கு ஒரு ஞானத்தை இணைந்து பார்த்தாலே போதும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லலாம். அல்லாஹ்வின் ஒரு சொன்னானே அந்த மனிதனுக்கு முதல் பரிசு ஜஅலல்லாஹு லதீனா ஃபீ கல்பிஹி. அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் சீமாந்தனத்தை அல்லாஹ் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறான். இந்த மன நிறைவை தன்னிறைவான உணர்வை அல்லாஹ் கொடுப்பான். தனக்கு விசாரிக்கலாம். மாடி வீட்டில் வசிக்கின்ற சீமானுக்கு இல்லாத துணிவன் கால் நடத்துவான். சீமான் எப்படி மன தூக்கியப்பட்டு இருந்து ஏசி போட்டு தூக்கம் வருது இவனும் கூரையை படுத்திருப்பான். அடித்துக் கொண்டதை நிம்மதியாக சொல்லுவான். காலையில் அச்சல் துவைக்கிறான். தன்னுடைய புத்துணர்ச்சியோடு ஊக்கத்தோடு அந்த நாளை சந்திப்பதற்காக சந்தோஷமாக எழுவான். மறுமையின் வெற்றியை குறிப்பாக கொண்டு வாழ்கின்ற உலக அல்லாஹ் தருகின்ற பரிசு இரண்டு பெருமாள் சொன்னானே அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை வஷத்தத அலைஹி அம்ரஹு அவன் காரியங்களை அல்லாஹ் சிறந்து போக செய்வான். அந்த பிளேஸ்களை பார்க்கலாம். காசு பணம் செல்வாக்கு இருக்கிறது என்ற அந்த பின்னணியில் செருக்காக பேசுவார்கள். மதையோடு நடந்து கொள்வார்கள். ஆனால் போன நான் சொல்வார்கள் என்ன கவலை கையை விற்கணும் கூப்பிட்டப்படுவது ஓடி வருவது 1000 பேர் இருக்கிறார்கள். நான் நினைக்கிறதா சார்ந்து எனக்கு என்ன கவலை என்பார்கள். என்னை போன்று யாரும் இல்லை என்பார்கள். நான் அதே மாதிரி ஒரு 3 4 5 வருடங்களுக்கு பார்த்தால் தலைகீழாக மாறி போயிருக்கும். இவர் வசதானா அல்லது வேறு தவறாக இருக்கின்ற அளவுக்கு ஒரு நிலை மாறி போயிருக்கும். என்ன என்று கேட்டால் எல்லாம் ஒன்றில்லை. இது ஒரு தனிமரமான எல்லாம் அவனிடத்தில் அத்தனை மனித போயிருக்கும். நிர்பந்தமான நேரத்தில் கைதூக்கினால் காதூக்கினால் யார் பதவி அல்லாஹ் அவனுக்கு தண்டனை அல்லாஹ்வை மறந்திருக்கு, நீரை மறந்திருக்கு, வாழ்க்கையை மறந்திருக்கு. கதி என்பதை போன்று இதுதான் சதம் நிரந்தரம் என்பதை போன்று மாட்டாயே. அதற்கு அல்லாஹ் உனக்கு கொடுத்த 2வது தண்டனை உன் காரியங்களை அல்லாஹ் சிதறடிப்பான். சிதறொண்டு போக செய்வான் அல்லாஹ்.
அத்தமன் அல்லாஹ்வை விருது சொன்னார்கள் ஜமாஅத்துல்லாஹ் ஷம்லஹு அல்லாஹ் தானே பொறுப்படுத்தி அவருடைய காரியங்களை தான் அல்லாஹ்வே முன்னின்று நடத்தி கொள்வார். பிறகு நாம் பார்க்கலாம் கேட்டால் அவர்கள் இருக்கிறது, கடன் இருக்கிறது, மனைவிக்கு நோய் இருக்கிறது, அவர்கள் செய்ய வேண்டும், வீடு கட்ட வேண்டும், பிள்ளைகளை படிக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும், பல வகையான தேவைகள், பல வகையான பிரச்சனைகள் தலையை மீது கொள்வதற்கு சொல்வார். அதே தவிர ஒரு 3-4-5 வருடத்திற்கு சந்தோஷத்தோடு ஆனந்தத்தோடு மிகவும் காணப்படும். கேட்டால் என்ன செய்ய எப்படி அல்ஹம்துலில்லாஹ் அற்புதமாக கடன் கடன்லாம் வீடு நல்ல சம்பந்தம் செய்து பிள்ளைகள் நல்ல சந்தோஷமாக இருக்கிறார்கள். நோய் மனைவி நோய் ஆபரேஷன் ஆரோக்கியம் கொடுக்கிறார். கேட்க கேட்க ஒவ்வொன்றும் நல்ல விதமாக இருக்கிறது சொல்றார். கடைசியாக எப்போது நடந்தது ஒரு ஆயுதங்கள் ஓசை வகைகளை கருதப்படுகிறதா அல்லாஹ்வுடைய அருளில் கண்டறிந்து ஆயுதங்களாக அணிந்து பாரதியார் அவர்கள் சொல்லக்கூடிய எப்படி நடந்தது அல்லாஹ் நடத்தி கொடுத்தான். அல்லாஹ் நடத்தி கொடுத்தான். அல்லாஹ் தருகின்ற பரிசு சிதறி கிடக்கும் காரியங்களை எல்லாம் அல்லாஹ் முன்னின்று யாவத்தையும் நடத்தி கொடுப்பான், யாவத்தையும் சேர்த்து கொடுப்பான். அல்லாஹ் தருகின்ற பரிசு மூன்றாவது சொன்னான் பெருமானார் பல முதியவர்களுக்கு அவன் என்னதான் தலையில்லாமல் இருந்தாலும் சரி, என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, உனக்கு தகுதியிலே உன் தாயை வைத்து நீ ஜெயிக்கிற போது அல்லாஹ் உனக்கு கத்தியிலே என்ன எழுதினான் அதெல்லாம் உனக்கு கிடைக்கும். நீ எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் சரி, அதை ஒரு சோறு பருப்பை ஒரு ரொட்டி துண்டி உனக்கு அதிகமாக இருக்கிறார் இயக்கப்பட்ட அதான் மக்கள். ஆனால் அறுபாடுபட்டு பெரும்பாடுபட்டு தான் அவற்றை நீ அடைய முடியும். இந்த அல்லாஹ்வுடைய தண்டனை. அந்த மிஷின் செய்கிறார்கள் அழிவு முடிப்பார்கள் கடைத்தலுக்கு போய் கொடுத்தார்கள். கடைத்தலுக்கு போய் ஜாமத்தை மாற்றி கொடுத்தார்கள். நாளைக்கு வாங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தார்கள் இந்த பொருட்களை எல்லாம் யாரும் பார்க்கலாம் வைத்துக்கொண்டால் பொருள் கொண்டு பார்த்தால் எனக்கு ஒரு மனிதர் இருந்தார். அவர்களே பொருட்களை நான் ஒரு இதோ நான் பொருள் அமைதியாக பொருள்விட்டு வருகிறார்கள். அந்த மனிதர்கள் கொடுத்து வைத்த பொருட்களை பார்க்க வேண்டும். வருகிற பொருட்கள் அவர்கள் ஒரு யூதர் சொன்னவுடன் மறக்காமல் ஏற்பட்டார். ஆகவே ஒரு 3 விதங்களை அன்பளிப்பாக நான் சொல்கிறேன் என்று கருதி கொண்டு வருகிறார்கள். அந்த இடத்தில் ஆலைக்கான பொருளை கொண்டு தேடி பார்த்தார்கள். ஆள் கிடைக்கவில்லை. புரிந்து கொண்டார்கள். சுருடி கொண்டு விட்டார். வேறு வழியில்லை. மார்க்கெட்டில் சென்று மறுபடியும் மாற்றி கொண்டு மறுபடியும் விட்டார். அங்கே போனால் கண்களை நம்ப முடியவில்லை. ஆனால் வருடத்தில் கொடுத்த அதே பொருட்கள் அதே விதமாக அப்படியே மடிக்கப்பட்டு அப்படியே இருக்கிறது. கடைக்காரர்கள் நான் அதே வைக்கலாம் எப்படி நான் வழக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் இப்போ சத்தியமாக நான் ஒரு 3 விட்டுவிடுவார். இந்த 3 பேர் உடனே 3 அந்த யூதன் சற்று கொடுத்துருந்தான். அவன் செய்த அந்த சேவைக்கு பைசாக 3 கொடுத்துருக்கான். ஆனால் அவன் அவசரப்பட்டான். தவறான முறையில் அந்த பொருளை கொள்ளை எடுத்ததை போன்று பரிகாரம் செய்து கொண்டு போய்விட்டான். அல்லாஹ் உனக்கு எதை எழுதிவிட்டானோ விதித்து விட்டானோ கண்டிப்பாக கிடைக்கும். அவசரப்படாதே, தவறான பாதையில் போகாதே, அழகான பாதையில் தான் அடைகிறது உறுதியாகிறது. கண்டிப்பாக அல்லாஹ் உனக்கு அழகான அப்பழுக்கற்ற பரிசுத்தமான பாதைகள் தான் அவர்கள் திருப்பி கொடுப்பான். இந்த உலக வாழ்க்கையை வெற்றியை குறிப்பாக வாழ்கின்றவனுக்கு அவன் என்னவான சிரமப்பட்டாலும் சரி, அவன் சாராய் செய்வான், சில போது போதை பொருட்கள் விற்பனை செய்வான். ஏன் பிரச்சாரத்தில் கூட சில போது துபாய் இடங்களில் பார்க்கிறோம். சிலர் பிரச்சார விதியில் கூட திறந்தார். நீ என்ன விதி நடத்தினாலும் சரி, என்ன பொருளை விற்பனை செய்தாலும் சரி, உன் தரத்திலே அந்த தலைமையிலே என்ன இருந்தாலும் நீ கொஞ்சம் விழிப்புணர்வோடு சம்பாதிப்பேன் என்று நீ திரும்பிவிட்டால் அதே செல்வத்தை ஒரு அணுவதற்கு குறைக்காமல் அழகான பாதை தருவான். தேவை உறுதி தெளிவு. மறுபக்கம் பார்க்கிறோம். மறுபக்கம் இவருக்கு அல்லாஹ் 3வது பரிசு அத்தகைய துணியாக ராதிமத்தும் உலகம் அவர்களை தேடி வரும். எப்படி ராதிமத்தும் தூக்கு அறுபட்டு ராதை இழித்து என்னை ஏற்றுக்கொள், நான் உனக்கென அழைக்கப்பட்ட ரிசுக்கு நான் உன்னை விட்டு விட்டு யாரிடத்தில் போக முடியாது, இந்த ஏற்றுக்கொள் என்று இவனை துரத்தி கொண்டு வரும். இவன் பிடிபட்டு நான் வருவான். 2வது காசு பணம். இந்த உலகத்தில் பார்க்கிறோம். சிலர் காசு பணத்தை பிடிப்பதற்காக வேண்டியிருக்கிறார்கள். அது பிடிபடுத்தாமல் முன்னால் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் வேறு சிலரை காசும் பணமும் பட்டமும் பதவியும் செல்வமும் திரட்டுகிறது. அவர்கள் பிடிபடுத்தாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அடக்கப்பட்ட அந்த ரிசுக்கோ முடிவில் அவர்களை அடைந்து தான் முடியும். அவர்களை அடையாமல் ஓட மாட்டார். காரணம் அது அவர்களுக்கு நீக்கப்பட்டது.
எதுக்குமே கணக்கு வழக்கு இல்லாமல் அது அறியாமல் இருந்து அதற்கு அளிக்கப்பட்ட அந்த ரிஸ்கை யாரா கொடுத்து முடித்து விட்டார். உனக்கு அடக்கப்பட்ட ரிஸ்கை கொடுத்து முழுமையாக முடிக்கப்பட்டதற்கு பின்பாகத்தான் அல்லாஹ் நினைக்கிறார். அது மூலமாக நினைக்கிறார். மக்களால் பேசி இந்தியாவை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய சர்வதேசாலை யூபி மாநிலத்தில் இந்த சர்வதேசாலை அங்கே அந்த ஸ்தானத்தை உருவாக்கி காசி மாநிலங்களை அந்த கொள்கைப்படி ரஷ்யா அந்த 20 ஆண்டுகளுக்கு ஆங்கிலத்தை வழிகாட்டியாக இருந்தவர்கள் இந்தாவுல்லா மகாஜனத்திற்கு இன்றும் யூபி மாநிலத்தில் காணப்படுகின்ற சென்று பார்த்தால் காண கிடைக்கும். அவர்கள் கல்வி இருந்த அவையோடு நெருப்பு வைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவையோடு நெருப்பு வைத்து கொடுக்கிறது. அந்த நிலைத்தரவுகள் எல்லாம் கரிந்து போய் கரிதாக போயிருக்கிறது. அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்த போது அதற்கு மாநிலங்கள் மாறுகிடம் கொண்டு மாற்று சமுதாயத்தை மாநிலம் தன்னை மாற்றிக்கொண்டு அப்படியே காஷ்மீர் ஆட்சி பாகிஸ்தானுக்கு நுழைந்து ஆப்கானிஸ்தான் சென்று ஈரானுக்கு நுழைந்து அப்படியாக கடைசி கிட்டத்தட்ட மக்கமானவர்கள் 2-3 மாதங்கள் அவர்கள் யாருக்கு தெரியாது. அவருடைய தேசம் யாருக்கு தெரியாது என்பதற்கு கூட சிறப்போடு இந்த நாட்களை கழித்து கொண்டிருந்தார். ஒரு நாள் எப்படியும் அவங்க இருந்த சேஷமாக்களுக்கு தெரியும். எப்படி நல்லா தெரியப்படுத்தினா யாரும் மற்றவர்கள் இந்தியாவிலேயே ஒரு நல்லடியா இங்கே வந்து கண்டுகொண்டு நான் இல்லாமல் இருக்கிறார்கள். எப்படியோ இங்கு இருந்த நல்லவர்களுக்கு தெரிந்து இறைவனை ஒரு நல்லடியாக தெரிவித்து உடனே வந்தார். போது பின்னாலேயே வந்து ஒரு பணத்தை சுருட்டி மொத்தமாக வைத்துக் கொண்டு தங்களை பற்றி சில வாரங்களாக கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற மணிக்கு கொள்ளுங்கள் இதோ எங்களால் கேட்க கொடுத்தார். அவர் சொன்னார்கள், இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி இந்தியாவில் இருக்கிறேன் வேண்டாம். எவ்வளவோ சொல்லி பார்த்தார்கள். கடைசி வரைக்கும் கிடைக்கும். அவர்கள் என்னுடைய சிறப்பை கலத்தி உள்ளே இருக்கிறார். யூபிக்காரர்கள் எப்பொழுது சிறப்பை பார்த்தால் சூப்பர் பேச பாய்ந்தது. பின்னாடி கவர்மெண்ட் பாய்ந்தவர் பின்னாடி பாய்ந்தார்கள். அதுபோன்று அதற்கு சிறப்பு தன்னுடைய காரணியை கலந்து அழைத்து போயிருக்கார். பார்த்தார்கள். கையில் கொடுத்தா பார்க்க வருகிறேன். அசல் செய்யணும். பொது செய்திக்கு வெளியே செருப்பான செருப்புகளை அந்த பணத்தை எல்லாம் சுருட்டி உள்ளே வைக்கிறார். செருப்பை பொறுத்து கண்டிப்பாக அந்த பணத்தை எடுத்தால் தான் அசல் நான் நேரம் வந்தது பொது செய்தி செருப்புகளை காலத்தை போவார்கள். என்ன இந்த செருப்பை இறக்கிறார்கள் கத்தியுடன் காசு பணம் சிதறி சொன்னார்கள். சத்தியம் அல்லாஹ்வின் பொருத்தத்தை முன்வைத்து நீ வாழ ஆரம்பித்திருந்தால் இந்த காசு மனம் உன் செருப்புக்கு கீழே வந்து வண்டி கொடுத்து சொன்னார்கள். இதோ என் செருப்புக்கு கீழே வந்து வண்டி கொடுக்கிறது. அல்லாஹ்வின் பொருத்தத்தை ஆதரவு வெற்றியை மறுமையை இலக்காக கொண்டு நமது வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முன்னால் அல்லாஹ் அலின் ஆசையின் பணத்தையும் செருப்புக்கு கீழே வந்து வண்டி கொடுத்து மூக்கு ஆதரவு நான் மனதால் அழைக்கப்பட்ட ரிஸ்கை நான் நினைக்கிறது வேறு யாரிடத்தில் போக மாட்டேன். நீ தான் இதை ஏற்றார்கள் இருந்து கட்டாயமாக அதை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. நான் சுருக்கமாக 3 தண்டனைகள் அவர்களுக்கு இந்த 3 வாக்கியங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலகத்தை ஆதரவு செய்ய ஆதரவு உலகத்தை ஆனால் இந்த மனிதன் யார் மறுமையை முன்வைத்து வாழ்கின்றானோ அந்த மனிதன் ஆதரத்தை கொண்டு உலகத்திலேயே சிம்மாசனத்தை கொடுத்தான். அவனை பொறுப்பேற்று காரியங்களை நடத்தி கொடுத்தான். செல்வத்தை தான் அவனை தேடி சொல்லி அழைக்கிறான். உங்களுக்கு மறுமை வாழ்க்கையை வெற்றி இலக்காக வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அறிவாளியா மண் தன்னை தன்னை யார் என்று சுய சாதனை முன்படுத்திக் கொண்டு நான் ஒரு அறிவை வேறு விதமாகிறார். மத்திய மாற்றிட்டார் அது மத்திய மாற்றிக்கு தேவையான சேகரிப்பதற்காக அல்லா இன்னைக்கு உலகத்தை ஒரு சொற்பகால என்று உணர்ந்து கொண்டு ஆசிரியர்களுக்கானோ அவர் நல்ல அறிவாளி அணிவார். அதற்கு மாற்றமாக தன்னை யாரும் புரியவில்லை. தான் ஒரு அடிமை தனக்கு ஒரு எஜமானி இருக்கலாம். அவருடைய பொருத்தத்தை முன்வைத்து தன்னை வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எந்த தெளிவும் இல்லாமல் தனக்கு தானே எஜமான் என்பதை போன்று தான் முறையில் உலகத்தில் மாயப்பட செய்ய பார்த்து மருத்துவ இல்லத்தை மறுத்து விட்டு யார் தன் வாழ்க்கையை இச்சைக்கு அடிப்பட்டு தன் வாழ்க்கை அணைத்துக் கொண்டானோ அவன் புத்திசாலிகளை அவன் ஆதரவையும் அடிப்படையில் நான் சொன்னேன். ஒரே விஷயம் ஒரே விஷயம் நான் சொன்னீங்க. அவர் இன்னொரு செய்தி பரிவாசத்தை தெரிவிக்கிறான். பேசுவதற்கு
காரணத்தால் ஒரே ஒரு பள்ளிவாசல் ஒரு செய்தியை மட்டும் சொல்லி சகோதரர்களே, நமக்கும் பள்ளிவாசல் அது உண்மத்தை முஸ்லீம் சமுதாயத்திற்கும் பள்ளிவாசலுக்கு மத்தியில் தொடர்பு எப்படி இருக்கிறது? இதை சரியாக புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் அல்லாஹின் விருப்பங்களை பார்த்து அல்லாஹ் அந்த முஸ்லீம்களுக்கு எத்தனை கண்டிப்பை எடுத்து நாம் அதே வார்த்தையை நாம் அடையலாம். ஆனால் நாம் அதையேவாக சுருக்கமாக சொன்னால் மனித உலகில் இதயத்துக்கு என்ன இடம்? இதயத்துக்கு என்ன இடம்? அதுதான் முஸ்லீம் உம்மத் சமுதாயத்திற்கு பள்ளிவாசலுக்கு 24 மணி நேரம் இதயம் உயிர் துடிப்போடு துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பள்ளிவாசல் கூட்டப்படுவதற்காக ஏதோ செல்வத்தை எழுதி வைத்திருக்கிறோம். முகத்து பக்கமா 1 வருஷமா அசல் சொல்லமா குடிச்சு அப்படி ரேட் போட்டு எப்ப பார்த்தாலும் பள்ளிவாசலை கூட்டுவதே சொல்றதுக்கு வேலை. அதே ஒரு இன்பம் இல்லை. அல்லாஹ்வின் திருச்சூழலுடைய மார்க்கத்தில் பள்ளிவாசல் கூட்டப்படுவதில்லை. பள்ளிவாசல் திறந்தே இருக்கும். தொழுகைக்கு மட்டுமல்ல, பள்ளிவாசல் கல்வியின் மைய கேந்திரம் சர்வகலாசாலை பள்ளிவாசல் என்பது கல்வி கூடம். இதுதான் ராணுவ முக்கியம். இங்கே நான் போருக்காக வேண்டிய பெருமாள் குரல் கொடுப்பார்கள். ஆயிரக்கணக்கான குரல் கொடுப்பார்கள். ராணுவம் சேரும் பெருமாள் குறை கொடுப்பார்கள். துணைப்படை அனுப்புவார்கள், அசல்படை அனுப்புவார்கள். போய்கொண்டே மறுபுறம் நீதிமன்றம் இங்கேதான் நடைபெறும். பள்ளிவாசல் என்பது நீதிமன்றம். நீதி பரிவாரம் விசாரணை செய்யப்பட்டு நீதி வழங்கப்படும். தண்டனை அப்பால் நிறைவேற்றப்படும். ஆனால் நீதி விசாரணை அங்கேதான். சமுதாயத்தின் பிரச்சனைகள் கணக்குகள் அத்தனையும் பேசி முடிக்கப்படுவது அங்கேதான். அல்லாஹ்வின் வேதமறை விளக்குகளை அடிப்படையாக கொண்டு சட்டங்கள் சொல்லப்படுகின்ற பாராளுமன்றம் பள்ளிவாசல். பள்ளிவாசல் என்பது பண்புகள் தன்மை வாழ்ந்தது, பல நோக்கங்களை உட்கொண்டது. 24 மணி நேரம் இயங்க வேண்டியது எப்படி? மனிதனுடைய நெஞ்சில் இருக்கின்ற இதயம் துடிப்போடு 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டே இருந்தால் அந்த இதயத்தோடு ஒவ்வொரு உறுப்புக்கும் சரியான தொடர்பு வலுவாக இருந்தால் அந்த உறுப்பு சீராக சிறப்பாக இருக்கும். கற்பனை செய்ய ஒரு கார் இதயத்தோடு இருந்த அந்த தொடர்பு குறைந்து வந்தது. என்ன செய்யணும்? கால் கற்பனை கொண்டு கற்கிறது அடுத்து முட்டாக அந்த போக்குவரத்து தடைப்பட்டு வைத்துக் கொள்ளுங்கள். கால் சுமையாக அடுத்த சில நாட்களுக்கு பின்பாக மருத்துவர் சொல்வார், அதை வெட்டி எடுக்க வேண்டும். அதை வெட்டி எடுக்க வேண்டும். அது எந்த உறுப்பாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், எந்த உறுப்பாக இருக்கட்டும், இதயத்தோடு உள்ள தொடர்பு சரியாக இருந்தால், வலுவாக இருந்தால் அந்த உறுப்பு தன் பணியை சீராக சிறப்பாக செய்யும். தடையே இருக்காது. ஆனால் இதயத்தோடு அந்த தொடர்பும் அங்கி போனாலோ மறைந்து விட்டாலோ அந்த உறுப்பு அதே போது மகல்லாவில் இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு குடிமான உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். எந்தெந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலோடு நல்ல உறவை பெறுகிறாரோ அந்த வீடு சிறப்பாக இருக்கும், அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும், அந்த வீடு அருள் பறக்கத்து நிரம்ப பெற்றதாக இருக்கும். நான் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு அவர்களுக்கு தொடரவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. முற்றாக பள்ளிவாசலை விட்டு தொடர்ந்து துண்டிக்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சில போர்கள் முருத்தத்துகளாக கூட மதம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய முருத்தத்துக்காக கூட அல்லாஹ் பார்க்கிறார். அதே போல இன்னொரு கடைசி ஒரு செய்தி, பள்ளிவாசலுடைய எதிர்வாரம் பள்ளிவாசல் தலைவர், ஒரு செயலாளர், ஒரு பொருளாளர், செயற்குழு உறுப்பினர்கள் ஒரு குழு இருப்பார்கள். அந்த குழு தான் அதை பள்ளிவாசலை நடைமுறைப்படுத்துவார்கள். பெரும்பாலான இடத்தில் மார்க்க விளக்கம் சொல்வதாக இருக்க வேண்டும். நாங்கள் நேரத்தில் சொல்லுமாறு அவர்கள் எப்படிப்பட்டவார்கள்? மார்க்க ஞானத்தை பெற்றவர்களாக இருப்பதோடு அல்லாஹ்வை தவிர்த்து யாருடைய விமர்சனத்துக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். சத்தியத்திற்காக நாங்கள் பாடுபடுவோம், சத்தியத்தை முன்னெடுப்போம். அதற்கு முன் எந்த எதிர்ப்பு வந்தாலும் சரி அஞ்ச மாட்டோம். அஞ்சாமல் நெஞ்சு கட்டி சாதிக்க துணிவோம். வலுவானதாக புதினமாக இருக்க வேண்டும். செல்வந்தராக இருந்தால் அதுக்கு ஒரு பேச்சு, ஏழையாக இருந்தால் அதுக்கு ஒரு பேச்சு, செல்வாக்கு பெற்ற குடும்பமாக இருந்தால் அதற்கு ஒரு பார்வை, சாமானிய குற்றமாக இருந்தால் ஒரு பார்வை, ஆளுங்களாக இருந்தால் அதற்கு ஒரு பார்வை. இப்படியெல்லாம் அவர்களே பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவனுக்கு தான் நீங்கள் அஞ்ச வேண்டும். அல்லாஹ்வை தவிர யாருக்கும் அஞ்ச கூடாது. குறிப்பாக வெளித்தோற்றத்தை மட்டும் நீங்கள் எதிர்பார்க்க அல்ல. பள்ளிவாசலுக்கு வெள்ளை அடிப்பது, லைட்டு போடுவது, சுத்தப்படாது, இது அவசியம் தான் இல்லை. ஆனால் இதை விட உயிர் நாடி, ஜீவ நாடி இந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கின்ற மஹல்லா தீனுடைய மஹல்லாவாக விளங்க வேண்டும். தீன் வழி செழித்தோங்க வேண்டும். இந்த மஹல்லாவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உறுதியாக மாற வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தீனுடைய கல்வி கிடைக்க வேண்டும். இஸ்லாத்தின் ஒழுக்கங்களையும் பண்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளிவாசலை சுற்றி இருக்கின்ற இந்த மஹல்லா தீனுடைய நல்வரம் கவர வேண்டும். அந்த பொறுப்பை தலைவராகிய உங்கள் மீது, செயலாளராகிய உங்கள் மீது, பொருளாளராகிய உங்கள் மீது, செயற்குழு உறுப்பினர்களாகிய உங்கள் மீது அல்லாஹ் தோள் மீது சுமத்தி இருக்கின்ற மகத்தான பொறுப்பை நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இது ஏதோ துண்டு போடுவதை போன்று, இது ஏதோ பெரிய பவனை நினைத்துக் கொண்டு, இந்த அலங்கார பதவியை நடத்திக் கொண்டு நோம்பு காய்ச்சினால் போதும், இஃப்தாருக்கு கொடுத்தால் போதும், இந்த வெளிப்படையான காரியம் செய்துவிட்டு யார் கொண்டு வந்தால் இவரே தொடர்ந்து வருவது உடனே அந்த பாதுகாப்பு பலர் இங்கே நான் சொல்ல வரவில்லை. பொதுவாக சொல்கிறேன்.
பல இடங்களில் தலைவர் யார் அவரை கூற மாட்டார். அவர் முதலே பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், பாங்கோசை கேட்கணும், அவர் முதலாக வர வேண்டும், முதல் சபையில் இருக்க வேண்டும், தக்பீருக்கு அலிமா தலாவை கொடுத்ததாக அந்த மஹல்லாவாசிகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். அவர்தான் தலைவர் என்று ஒன்றும் தெரியவில்லை. அவர் எப்படி மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க முடியும்? அன்புகளே, முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, தலைவராக இருந்தவர்கள், பொருளாதாராக இருந்தவர்கள், செயலாளராக இருந்தவர்கள், செயற்குழு உறுப்பினராக இருந்தவர்கள் ஒரே அல்லாஹ் மட்டும்தான் அஞ்ச வேண்டும். நீதமா அல்லாஹ்வின் நீதமா அனிதமா என்று கேட்டால் நான் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். நீதத்துக்கு தான் நான் பரிசாகிறேன், யாருக்கும் அஞ்ச மாட்டேன். ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருகிறது. அதற்கு மாவியா ரலியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 40 வருஷம் கலிஃபாவாக இருந்தார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு கடிதம் எப்படி அவசியம் வசதி செய்யுங்கள் அவசியம், ஆனால் ரத்தின சுருக்கமாக சொல்லுங்கள், ஆட்சி பொறுப்பில் பக்கம் பக்கமாக படிப்பதற்கு நேரம் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கடிதம் ரெண்டே இருந்தார். அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக அடியார்களுடைய அதிருப்தியை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த அடியார்களை உங்களுக்கு சாதகமாக ஆக்குவதற்கு அல்லாஹ் பொருட்படுத்திக் கொண்டார். அடியார்களை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டிய அல்லாஹ்வை நீங்கள் கோபப்படுத்தினால், யாரை திருப்திக்காக அல்லாஹ்வை நீங்கள் கோபப்படுத்தினாலோ அந்த அடியார்களை பற்றி அல்லாஹ் உன்னை விதிக்க செய்வான். அல்லாஹ் உன்னை கலந்தாக்க மாட்டான். என்ன பொருள்? ஒரு காரியத்தை நாம் செய்வது மக்கள் கோபிப்பார்கள், அல்லாஹ் போதிக் கொள்வான் என்றால் அதை மக்கள் கோபிப்பார்கள், கோபிக்கட்டும் என்று கோபிப்பார்கள். நான் எப்படி புரிய வரும்போது நம்மை தலையெடுத்துக் கொண்டார், நம்மை தலையெடுத்துக் கொண்டு கொண்டாடுவார். நாம் பார்க்க வேண்டியது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு ஏற்றபடி நாம் எப்படி செய்வது. அதை மறந்துவிட்டு அப்படியெல்லாம் நீ கோபித்துக் கொள்ள வேண்டும், அப்படியெல்லாம் நீ கொண்டாட வேண்டும் எல்லோரு எதிர்த்து நான் தர வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்லாஹ்வை கோபப்படுத்தினால் நான் சொன்னார்கள், எந்த மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் கோபப்படுத்தினாரோ அந்த மக்களை காலாலே அல்லாஹ் வழங்கியிருக்கிறோம். ஒரு நேரம் வரும், இதே மக்கள் எந்த மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்தினாரோ அதே மக்களை அல்லாஹ்வுக்கு எதிராக கிளர்ந்தெழ செய்வான், அடங்கியை தாக்குவார்கள், நிறுவனாக்குவார்கள். அல்லாஹ்வை திருத்துவடைவார். அவருடைய பொறுப்பாளர்கள் ஏதோ அரச பதவி அல்லது ஒரு பெரிய அலங்கார பதவியை யாரும் நாம் ஒழுக்கிடம் இது நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும். இந்த பொறுப்புகளை நாம் முறையாக நாம் நிறைவேற்றுவோம் என்று யார் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். சாதாரண மக்களை பொறுத்த மட்டில் இதயத்திற்கும் மற்ற உறுப்புகளுக்கும் மத்தியில் உறவை கொண்டு அல்லாஹ்வுடைய பணிக்கும் நமது குடும்பத்திற்கும் நமது வீட்டுக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நமது உச்சர்களுக்கும் மத்தியில் உறவு சீரான வலுவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமது வாழ்க்கையை சிறக்க செய்வான், செழிப்பாக்குவான். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் கேட்கின்ற வார்த்தைகளை உள்ளத்தில் பதிவு செய்து வாழ்க்கையை கடைபிடித்து மேம்படுத்த மூத்த உறுப்பினர் சமுதாயம் மற்றும் எஸ் முகமது ஜமால் அலி சாஹிப் அவர்கள் இந்த பள்ளியை ஒன்று செய்வார்கள். இதனை கட்டி கொடுத்த இமாம் முகமது சன்னாத் மருதும் சார்பாகவும் இந்த பள்ளிவாசலின் நிர்வாகிகள் சார்பாகவும் ஊர் மக்கள் அனைவரும் சார்பாகவும் அல்லாஹ்வுக்காக இதை கிராமத்து நாள் வரை தமிழ் செய்வதாக. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த நோக்கத்திற்காக இந்த பள்ளியை கட்டி கொடுத்தாங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அனைத்து நோக்கங்களையும் கபூல் செய்வானாக. உண்மையிலும் நம்மையும் வித்தியாச கூட்டத்தில் அவர்களையும் குடும்பத்தாரையும் ஆக்கிக் கொள்வானாக. அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா விஷயங்களிலும் கஷ்டங்கள் சோதனைகள் அனைத்திலிருந்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த மஸ்ஜிதின் பொருட்டால் நீக்கி சுத்தமான வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவர்களுக்கு கொடுத்தல் புரிவானாக. இது போன்று எல்லா இடங்களிலும் பல இடங்களில் இது போன்ற பள்ளிகளை கட்டிக் கொடுக்கக்கூடிய நல்வாழ்க்கையை அவர்களுக்கும் நமக்கும் எல்லாம் நசீபாகி தந்தல் புரிவானாக. அடுத்ததாக ஒரு செய்திக்கலாம்.
பள்ளியை கட்டிக் கொடுத்த ஆல்ஹாஜ் எஸ் ஜமால் முகமது சாஹிப் அவர்களுக்கு ஜமாத் தலைவர் அவர்கள் ஜமாத் சார்பாக முன்னாடி போட்டி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர், நாரே தக்பீர், நாரே தக்பீர். நமக்கெல்லாம் நல்ல நல்ல அறிவுரைகளை நிகழ்த்திய சிறப்புரை வாழ்க்கையை நிகழ்த்திய எங்கள் உஸ்தாத் ஷேக்னா ஹைதர் இஸ்ஸத் அவர்களுக்கு ஜமாத்தின் செயலாளர்கள் முன்னாடி போட்டி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். குறைவல்ல ஜமால் முகமது சாஹிப் அவர்களுக்கு முன்னாடி போட்டி கௌரவிக்கப்படும். அடுத்ததாக நாம் அனைவர்களுக்கும் நன்றி உரை நிகழ்த்துவதற்காக ஜமாத்துடைய செயலாளர் ஏ அப்துல் ரஹீம் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் ஜமாதார்களே, இந்த சிறப்பு பள்ளியில் சிறப்பு விழா நிகழ்ச்சி இல்லை நன்றி சொல்ல அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. இன்னும் இந்த ஒட்டையாக இருந்த பள்ளியை மாளிகையாக்கி எங்கள் தெருவாசிகளுக்கு நாங்கள் பட்ட சிரமத்தை அறிந்து எங்களுக்காக அரசு வாசகர்கள் அண்ணன் ஜமால் முகமது அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் எல்லா ஈரோடத்திலும் நல்திருவை செய்து மேலும் மேலும் செல்வத்தை வழங்கி நல்திருவை செய்வாங்க என்று ஜமாத் சார்பாகவும் இந்த ஊர் மக்களுடைய சார்பாகவும் இந்த தெருவாசிகளுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் மனமாக வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த பள்ளிக்கு எங்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி அமர்ந்திருக்கும் மோனான் அவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளிக்காக உழைத்து இந்த பள்ளியை சீரமைத்து அதுக்காக பாடுபட்ட அவருடைய சகோதரர் அண்ணன் ரவி அவர்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதற்காக நல்லுமாக பாடுபட்ட சமுதாய மன்ற உறுப்பினர்களுக்கும் அது குறிப்பாக டிகேபி தையீப் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை ஜமாத் சார்பாக நாங்கள் உறுதாக்கி கொள்கிறோம். மேலும் இந்த பள்ளியுடைய சிறப்புக்காக இந்த தெருவாசிகள் முன்னிலை வைத்து நாங்கள் கேட்டவுடன் பொருளுதவியை அள்ளி வாங்கினார்கள். அவர்களுக்கும் இந்த பள்ளிக்காக தர்கா கமிட்டி சார்பாக கேள்வி வழங்கினார். அவர்களுக்கும் ஆட்டோ ஓட்டுநர் உரிமையாளர்கள் சொன்னது சார்பாக அவருடைய அவர்களும் பரிசுகளை கொடுத்துவிட்டார்கள். எல்லோருக்கும் ஜமாத் சார்பாகவும் ஊர் மக்கள் சார்பாகவும் தெருவாசிகள் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று உள்ளூர் வெளியூர் அனைத்து ஊரிலும் வந்திருக்கும் மௌலானாக்கள் உள்ளூர் அனைவரையும் வருக வருக என்று ஜமாத் சார்பாக வரவேற்று அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பு வழங்கி அல்லாஹ் அவர்களுக்கு எல்லா பொருளும் என்று சொல்லி வாழ்க்கை கொடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. والحمد لله رب العالمين نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا حاجة من حوائج الدنيا والآخرة هي لك أيضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. اللهم ألف بين قلوبنا وأصلح ذات بيننا واهدنا سبل السلام وجنبنا الفواحش ما ظهر منها وما بطن. ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. يا الله الرحمن الرحيم يا الله kita mana bisa terus hidup ya Allah, masjid terus hidup ya Allah, silakan nanti kita doa kita ya Allah, ya Allah masjid Nabi sallallahu alaihi wasallam pola terus ya Allah, dan kita minggu terus ya Allah, masjid itu banyak terus ya Allah, waktu sih waktu terus ya Allah, dan depan selalu berjalan ya Allah ya Allah, terus ya Allah, kita kalian terus ya Allah, kita mesti sama berbaca dengan sama ya Allah, sallallahu alaihi wasallam wa alihi wa sahbihi ajma'in. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله.